முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் சந்திப்பு. இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. மகாராஷ்டிராவில் இந்தி கட்டாயமில்லை என முதலமைச்சர் பட்னாவிஸ் அறிவிப்பு. மத்திய அரசு ஏற்கிறதா என ஸ்டாலின் சரமாரி கேள்வி. பிரதமரின் இலங்கை பயணத்தின் போது விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் தமிழகம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் குடும்பத்தினர் கவலை. போப்பாண்டவர் மறைவுக்கு உலகம் முழுவதும் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. வணக்கம். இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பிரதமர் திரு மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். இத்தாலி பயணத்தை நிறைவு செய்த அவர் குடும்பத்துடன் 4 நாட்கள் பயணமாக நேற்று இந்தியா வந்தார். டெல்லி விமான நிலையம் வந்தவர்களை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். பின்னர் அவர்களுக்கு பரதநாட்டிய கலைஞர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தில் வழங்கப்பட்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஜேடி வான்ஸ் ஏற்றுக்கொண்டார். டெல்லியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கிய வான்ஸ் குடும்பத்தினர் அக்ஷர்தாம் கோயிலில் தரிசனம் செய்தனர். அங்கிருந்த கலை படைப்புகளையும் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் அவர்கள் கண்டு ரசித்தனர். பின்னர் ஜன்பத்தில் உள்ள புகழ்பெற்ற சென்ட்ரல் காட்டேஜில் கைவினை கலைஞர்களின் படைப்புகளை பார்வையிட்ட ஜேடி வான்ஸ் உஷா தம்பதி டீ கோப்பைகள், சிறிய அளவிலான மண் குடுவைகள், குழந்தைகளுக்கான பரிசு பொருட்களை வாங்கினர். மாலையில் பிரதமர் திரு மோடியை அவரது இல்லத்தில் ஜேடி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சந்தித்தனர். அவர்களை வரவேற்ற பிரதமர் ஜேடி வான்ஸின் குழந்தைகளுடன் பேசி மகிழ்ந்தார். அவர்களுக்கு மயில் இறகுகளை பரிசாக வழங்கினார். பின்னர் நடந்த இருநாட்டு அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டத்தில் இந்திய அமெரிக்க உறவுகள், வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. பிரதமர் இல்லத்தில் ஜேடி வான்ஸ், உஷா தம்பதிக்கு பிரதமர் திரு மோடி இரவு விருந்து அளித்தார். இந்த சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு மோடி, உலகின் சிறந்த எதிர்காலத்திற்காக இந்தியா அமெரிக்கா உறவு 21ஆம் நூற்றாண்டை வரையறுக்கும் கூட்டாண்மையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியை சிறந்த தலைவர் என்று ஜேடி வான்ஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். சிறந்த வரவேற்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்த அவர், அதிபர் டிரம்பின் தலைமையில் இந்தியா அமெரிக்கா உறவு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு குறித்தோ, வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது குறித்தோ பேசப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை. தேசிய கல்விக் கொள்கையில் மராத்தியை தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயமில்லை என்ற மகாராஷ்டிர அரசின் அறிவிப்பை மத்திய அரசு ஏற்கிறதா என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு முதல் மராத்தி, ஆங்கில மொழிகளுடன் இந்தியை 3ஆம் மொழியாக கற்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. இதற்கு அம்மாநில எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மராத்தி மட்டும்தான் கட்டாயம், மற்ற மொழிகளை கூடுதலாக கற்றுக்கொள்ளலாம் என அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம் அளித்திருந்தார். இதனை தமது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள தமிழக முதலமைச்சர், 3வது மொழியாக இந்தியை திணித்ததற்கு பெரும் எதிர்ப்புகளை சந்தித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இப்போது அங்கு மராத்தி மட்டுமே கட்டாயம் என்று கூறுவதாக தெரிவித்துள்ளார். இந்தி திணிப்புக்கு எதிராக இந்தி பேசாத மாநிலங்களில் எழுந்துள்ள எதிர்ப்பால் அவர் அடைந்துள்ள அச்சத்தின் வெளிப்பாடே இது என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மகாராஷ்டிராவில் மராத்தி தவிர 3வது மொழியாக வேறு எந்த மொழியும் கட்டாயமில்லை என்ற திரு பட்னாவிஸின் நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி ஏற்றுக்கொண்டால் புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் மொழி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டியதில்லை என்பதை உறுதிப்படுத்தும் தெளிவான உத்தரவை அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு பிறப்பிக்குமா என்று வினவியுள்ள திரு ஸ்டாலின், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக தமிழகத்திற்கு நியாயமற்ற முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்குமா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் திரு மோடியும் மத்திய கல்வி அமைச்சரும் தனது கேள்விகளுக்கான பதில்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் இலங்கை பயணத்தின் போது விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் தமிழகம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அவர்களது குடும்பத்தினர் கவலை அடைந்துள்ளனர். இந்தியா, இலங்கை இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கடந்த 5ஆம் தேதி பிரதமர் திரு மோடி இலங்கை சென்றார்.
பிரதமரின் வருகையை முன்னிட்டு இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை விடுவிப்பதாக இலங்கை அரசு அறிவித்தது. இதனால் மீனவர்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர். இதில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி ஜெர்சிஸ் என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற பாக்கியராஜ், சவேரியார் அடிமை, முத்து களஞ்சியம் உள்ளிட்ட 14 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். மீனவர்கள் அனைவரும் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஆனால் 2 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கை அரசு அவர்களை இன்னும் தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பாதது ஏன் என குடும்பத்தினர் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படும் மீனவர்கள் 1 வாரத்திற்குள் தாயகம் திரும்புவது வழக்கம். ஆனால் பிரதமர் மோடி பயணத்தின் எதிரொலியாக விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை தமிழகம் அனுப்பி வைக்க இலங்கை அரசு காலம் தாழ்த்துவதில் இருக்கும் மர்மம் என்னவென்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை விரைந்து தமிழகம் அனுப்பி வைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானதை அடுத்து புதிய போப்பை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. நிமோனியா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த அவரின் உயிர் நேற்று பிரிந்தது. போப் பிரான்சிஸின் வயது 88. அவரின் மறைவை வாட்டிகன் முறையாக அறிவித்ததை அடுத்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபைகளின் தேவாலயங்களில் மணி ஒலிக்கப்பட்டு கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்துள்ள கத்தோலிக்க திருச்சபை இறுதிச் சடங்கு மற்றும் புதிய போப்பை தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. போப்பின் மறைவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரதமர் திரு மோடி, இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. போப் மறைவை ஒட்டி உக்ரைன், சூடான், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் தேவாலயங்களில் கூடிய கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பிரான்சில் ஈஃபில் டவரில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு போப் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஸ்பெயின் தேவாலயங்களில் திரண்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் போப் பிரான்சிஸின் மறைவுக்காக சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். மெக்சிகோவில் துக்கமணி ஒலிக்கப்பட்டு பிரான்சிஸின் படத்துக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி கிறிஸ்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பிரேசில், உக்ரைன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் போப் பிரான்சிஸ் மறைவுக்காக அஞ்சலி செலுத்திய மக்கள் உலக அமைதிக்காக பாடுபட்டவர் என்று கண்ணீருடன் தெரிவித்தனர். இதனிடையே அடுத்த போப்பை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. 77 வயதான கார்டினல் கெவின் ஜோசப் பாரெல் என்பவருக்கு போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி போப் தங்கியிருந்த குடியிருப்புக்கு சீல் வைக்கப்பட்டது. அவரின் உடல் மக்களின் அஞ்சலிக்காக செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு விரைவில் கொண்டு செல்லப்பட உள்ளது. தங்கத்தை பணமாக்குவதில் இதுவரை இல்லாத புதுவரவாக உலகின் முதல் தங்க ஏடிஎம் சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை விண்ணை முட்டி வரும் நிலையில் தங்களிடம் உள்ள பழைய தங்க நகை, நாணயத்தை விற்று பணமாக்க பலரும் விரும்புகின்றனர். ஆனால் நஷ்டமின்றி தங்கத்திற்கு ஈடான முழு பணமும் எங்கும் கிடைக்காது என்பதால் தங்கத்தை விற்க தயக்கம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்கும் வகையில் அண்டை நாடான சீனாவின் ஷாங்காய் நகரில் சைனா கோல்டு என்ற நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தங்க ஏடிஎம் சீன மக்களிடம் அமோக ஆதரவை பெற்றுள்ளது. இந்த இயந்திரத்தில் நகையை வைத்தால் அதை எடை போட்டு எவ்வளவு என்பதை திரையில் காட்டும். அதை ஏற்று ஒப்புதல் அளித்தால் தங்கம் உருக்கப்பட்டு அதற்குரிய பணம் வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விடும். சீனாவின் கிங்ஹூட் குழுமம் பராமரிக்கும் இந்த தங்க ஏடிஎம் தங்கத்தின் தரத்தை பரிசோதித்து அதற்கு ஈடான பணத்தை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கும். ஷாங்காய் வணிக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஏடிஎம்மில் தங்கள் தங்கத்தை விற்று பணம் பெற நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். தினசரி தங்கம் விலையை ஏடிஎம் திரையில் அறிவிப்பதாகவும் தங்கத்தை விற்றால் எங்கு கூடுதல் பணம் கிடைக்கும் என்று மக்கள் அலையாமல் அன்றைய விலையில் தங்கத்தை இந்த ஏடிஎம்மில் வைத்து தங்கள் வங்கிக் கணக்கில் உடனடியாக பணத்தை பெறலாம் என்றும் சைனா கோல்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் சங்கங்கள் இருக்கும்போது காவல்துறையினருக்கு மட்டும் ஏன் சங்கம் இல்லை என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக டிஜிபி பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் காவல்துறையில் பணிச்சுமை அதிகமாக உள்ளது. இதனால் காவலர்கள் ஓய்வு இல்லாமல் பணிபுரிய வேண்டியுள்ளது. போலீசார் விடுப்பு இல்லாமல் பணிபுரிவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பொதுமக்களிடம் கோபத்தை காட்டும் சூழல் ஏற்படுகிறது. இத்தகைய சம்பவங்களால் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என தமிழக அரசு 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்தது.
பிறப்பித்தது. இருப்பினும் இந்த அரசாணை இதுவரை முறையாக அமல்படுத்தப்படவில்லை. எனவே காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை பணிபுரிபவர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி திரு பட்டு தேவானந்த், தமிழகத்தில் சுமார் 1,20,000 தலைமை காவலர்கள் உள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் மட்டும்தான் விடுப்பு கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு விடுப்பு தேவையில்லையா? காவல்துறையினருக்கான சங்கங்கள் என்ன செய்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தை அணுகினால் தாங்கள் அடுத்தடுத்து பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் என போலீசார் அச்சப்படுவதால் யாரும் வழக்கு தொடரவில்லை என்றும் காவல்துறையில் சங்கம் வைக்க அனுமதி இல்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் சங்கங்கள் இருக்கும்போது காவல்துறையினருக்கு மட்டும் ஏன் சங்கம் இல்லை? இது ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா? கேரளா, கர்நாடகாவில் சங்கங்கள் உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் இல்லை? காவல்துறையில் வார விடுமுறை அரசாணையை தமிழக முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். அவரின் உத்தரவை அதிகாரிகள் மதிப்பதில்லையா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் மனுதாரர் விளம்பர நோக்கத்துக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. அதை நிராகரித்த நீதிபதி, 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை இன்று வரை அமல்படுத்தாமல் இருப்பதை பார்த்தால் விளம்பர நோக்கத்துக்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்டது என கூறலாமா என வினவியதுடன் மனு தொடர்பாக டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களின் 6 நாள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்டவற்றின் விலையை யூனிட் ஒன்றிற்கு 1000 ரூபாய் அதிகரிப்பு உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 16ஆம் தேதி முதல் கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விதிகளில் அவ்வப்போது கனிம வளத்துறை அதிகாரிகள் மாற்றம் செய்வதாக குற்றம் சாட்டிய கல்குவாரி உரிமையாளர்கள் கட்டுப்பாடுகள் காரணமாக கல்குவாரி தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ஒரு கல்குவாரியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கருங்கற்களுக்கு சீனியரேஜ் என்ற ஒரு வரி இவ்வளவு நாளாக வசூலித்து கொண்டிருக்கிறார்கள். அது இவ்வளவு நாளாக கூபிக் மீட்டர் அளவிலே வசூலித்து கொண்டிருந்ததை இப்போது டன் பேசிஸில் கன்வெர்ட் பண்ணுற போது அது பல மடங்கு அதிகமாகிறது. இது இவ்வளவு வரி சடனாக அதிகமானதுனால நாங்கள் அதை தொழில் அது ரொம்ப சிரமமாயிடுச்சு. பெரிய அளவிலான கல்குவாரிகளுக்கு ஒரு விதிமுறை, சிறிய அளவிலான கல்குவாரிகளுக்கு ஒரு விதிமுறை என இருந்த சூழ்நிலையில் தற்போது பெரிய அளவிலான கல்குவாரிகளுக்கு என்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே விதிமுறைகள் சிறிய அளவிலான கல்குவாரிகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளதால் குழப்பம் நிலவுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் திரு துரைமுருகன் முன்னிலையில் நேற்று 2ஆம் கட்டமாக கல்குவாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் திரும்பப் பெறப்படுவதாக கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் அறிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 4 இடங்களில் மட்டுமே இ-பாஸ் சோதனை நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அம்மாவட்ட சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நீலகிரிக்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வார நாட்களில் தினம்தோறும் 6000 வாகனங்களுக்கும், சனி, ஞாயிறு ஆகிய விடுமுறை நாட்களில் 8000 வாகனங்களுக்கும் இ-பாஸ் வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வாகனங்கள் நீலகிரிக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதற்காக மாவட்ட எல்லையில் உள்ள 14 சோதனை சாவடிகள் வழியாக இ-பாஸ் பெற்ற வாகனங்கள் மட்டுமே சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. வனப்பகுதியில் உள்ள பெரும்பாலான சோதனை சாவடிகளில் போதிய இணைய வசதி இல்லாததால் இ-பாஸ் சோதனையில் பல்வேறு கோளாறுகள் ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது இ-பாஸ் நடைமுறை தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். இதையடுத்து இன்று முதல் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள கல்லாறு, குஞ்சப்பனை, மசினகுடி, மேல் கூடலூர் ஆகிய 4 முக்கிய சோதனை சாவடிகளில் மட்டும் இ-பாஸ் சோதனை நடைபெறும் என நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்ய தண்ணீரு அறிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் திறக்கப்பட்டுள்ள நூலகம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருப்பதாக மாணவர்கள் நிகழ்ச்சியுடன் கூறினர். அங்குள்ள ஆர்வி நகர் பகுதியில் 1,14,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த மையத்தில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், கணினி அமைப்புகள், அனிமேஷன், இலக்கிய புத்தகங்கள், நாவல்கள், வரலாற்று புதினங்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் உட்பட 2004 புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் பயிற்சியுடன் கூடிய பயிலரங்கம், இணையதள வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது.
இந்த அறிவுசார் மையத்தில் வங்கி மற்றும் மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தேர்வர்களுக்கான பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்படுகிறது. தற்போது தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை சார்பில் குரூப் 4 போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்கள் மட்டுமின்றி திருமணமான பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றனர். நமக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இடமும் நமக்கு தேவையான நூல்களும் சேர்ந்து ஒரே இடத்துல அமைஞ்சால் இன்னும் நம்ம வெற்றிக்கு ஒரு வழியாக அமைக்கும் அப்படின்றதுனால நான் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நூலகம் எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக இங்கே கிடச்சிருக்கு. இதே மாதிரி அறிவுசார் மையத்தை இங்கே அருகாமையில் பல்வேறு இளைஞர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கே போட்டித் தேர்வுகளுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்து படிக்கிறதை விட இங்கே படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றவங்க பார்த்து படிக்கிறது நமக்கு ஒரு ஆர்வமாகவே இருக்குது. நம்ம கொஞ்சம் லேகாக இருந்தாலும் அடுத்தவங்க நம்மக்கிட்ட சொல்லித்தரது, ஒரு டவுட் வந்தால் கூட அடுத்தவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இதனால் இங்கே வர்றதுனால என்னால் என்னோடய ஸ்டடீஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நமக்கு தேவையான எல்லா புத்தக வசதிகளும் இங்கே இருக்கிறது. நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் அனைத்து வசதிகளும் தற்போது கிராமப்புற மாணவர்களுக்கும் கிடைப்பதாகவும் இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் போட்டித் தேர்வு பயிற்சியாளர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் படித்த 2 இளைஞர்கள் மத்திய அரசு பணிக்கு தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கிய நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. பல இடங்களில் பகலில் வெயில் சுட்டரித்தாலும் மாலையில் மிதமான மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாகர்கோவிலில் பெய்த மழையால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கோடை மழை வெளுத்து வாங்கியது. ஸ்ரீவைகுண்டம், நெல்லை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் அரை மணி நேரம் மழை கொட்டியது. பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்தது. பின்னர் அந்த பகுதி மக்கள் மரத்தை வெட்டி அகற்றியதால் கும்மிரெட்டி சாலையில் போக்குவரத்து சீரானது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். தேசிய கல்விக் கொள்கையில் மராத்தியை தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயமில்லை என்ற மகாராஷ்டிர அரசின் அறிவிப்பை மத்திய அரசு ஏற்கிறதா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானதை அடுத்து புதிய போப்பை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.